உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. அவரை கூப்பிட்டாரு இவரை கூப்பிடலன்னு முதுகுல குத்திட்டில. ஒன்னும் ஓட் பூத்துல இருப்பேன், இல்ல ஓட்டு போட்டுட்டு வீட்டுல இருப்பேன். மரியாதையாக சொல், எங்கே போயிருந்தாய்? மன்னிக்க வேண்டும் அண்ணா. ஆக்சுவலாக இந்த வீடியோ நேற்றே ரெடி பண்ணிட்டேன். பட் நிறைய கட்சிகள் நேம்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி தான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் அதில் போட ப்ரோவும் கூட நாங்கள் இல்லை, எது வந்தாலும் பார்க்க முடியாது, லீகல் நோட்டீஸ் தானே ப்ரோ, வாங்கிக்கோ. நீ போடு ப்ரோ, உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. நீ இறக்கு ப்ரோ வீடியோவை. யூடியூப் என்ன எலெக்ஷன் கமிஷன் அப்பா விட்டு சொத்தா? சேனலை விற்று கேஸ் நடத்திப்போம். அடங்கோ ஏண்டா சேனல் விற்கணுமாண்டா அவனுக்கு அம்புட்ட ஆசை. பரவாயில்ல நீ போடு ப்ரோ, உனக்காக நாங்கள் இல்லை, எது நடந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நீ வீடியோ போடு ப்ரோ, நாங்கள் லைக் போடுறோம். வீடியோ பிடிக்காதவன் ரிப்போர்ட் போடுவான். போதும்டா. சேட்டா 3 டீ ஸ்ட்ராங்கா தாடா குடிங்கடா. டீலாம் சொல்றான், குடிக்கிறான்றான், காசு வச்சிருப்பான் போல்தே. டீ செமையா இருக்குல்ல சேட்டா? எவ்வளவு ஆச்சு? ஹேய் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறான். கன்ஃபார்ம் காசு வச்சிருப்பான் போல்தே. பாக்கெட்ல கை விடுறான், காசு எடுத்து கொடுக்க போறான் போல்தே. போடா பே பண்ணிடுறா. எவ்வளோ ஆச்சுலாம் கேட்குறான். கண்டிப்பா காசு வச்சிருப்பான் போல் இருக்கு. என்னென்ன சொல்றியா? அப்படிலாம் இருக்காதுண்ணே. கிளம்பு. பால் விலை ஏத்திருக்கீங்க, மின்சார விலை ஏத்திருக்கீங்க, பேருந்து கட்டணம் ஏத்திருக்கீங்க, சொத்து வரி, வீட்டு வரி ஒட்டுமொத்தமா ஏத்தி வச்சிருக்கீங்க. சாமானியோட வரியும் மொழியும் புரியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி? மயிலாட்சி. கரெக்ட், இதேதான். ஐயோ இவனால மட்டும் தானே அப்படியே இந்த மாதிரி பேசுறதுக்கு. என்ன யாரும் அடிக்க முடியாது. டேய் யாரா எங்க தமிழ்? யாரா எங்க தமிழ்? யாரா எங்க தமிழ்? யாரா? என்ன வேணும்? எனக்கு ஒரு டீ, எனக்கு ஒரு பஜ்ஜி, எனக்கு ஒரு போண்டா. எத்தனை வந்துருப்பா? எனக்கு இவனுக்கு ஒரு போண்டாப்பா, எத்தனை வந்துரு? டேய் யாரா எங்க தமிழ்? யார் தமிழ்னு தெரியணுமா? ஆமா யார் அடிச்சு பூமி கலங்கி தமிழ் எதிரது உடம்புல தெரியுதோ அவன் தான் பொறி. நான் தான் பொறி. என்னடா வளர்ற? சாரி நண்பா, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிரது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். சொல்லு ராஜேஷா. நான் தான் ராஜேஷ். நண்பா கம்முனர் நண்பா. யார் அடிச்சு பொறி கலங்கி. நான் 12 மணி ஆச்சு, கோயில் அன்னதான போடுவாங்க, வாடா போலாம். போலாமாடா? அவன் தான் தமிழ். முடியலடா, விட்டுருக்கடா. நான் தான் ராஜேஷ். பீ மாதிரி இருக்கா? நல்லா தானடா இருக்கு. இதுக்கு விஜய் கலாய்க்கிறது மாதிரிலாம் இல்லடா, இது ஸ்பூஃப்னா சும்மா டைலாக மாற்றி போட்டிருக்கானோ, அதுக்கெல்லாம் அப்பன் ஆகிட்டு இருக்கானோல. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. ரிசர்வேஷன் பார்ட்டிசிபேஷன். விஷால் ஆமாண்டா, விஷால் வந்துட்டாரா? பெரிய செட்டி போட்டு வந்தானே, நீங்க எல்லாம் காலிடா. 3 தளபதியா? 3 தளபதிக்குள்ளதான் போட்டியே. 1 டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. அவசரப்பட்டான்டா. என்ன குமார் அவசரப்பட்டிய? மக்களால் நான், மாமு மக்களுக்காகவே நான். தலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, ஹஸ்பண்ட் தூக்கி சுடுகாட்டுல போடு, ஒய்ஃபு டிவிக்கு. எங்க ஃபேமிலிலயே எடுத்துக்கிட்டாலும் இதே சினரியோ தான்டா.
நம்ம ஒரு கட்சி சொன்னால் அவங்க வேற கட்சி சொல்கிறாங்க. அதனால ஒவ்வொரு குடும்பத்துலையுமே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் வேற பண்ணுறாங்க. நீ இதுக்கு போட்டுடா அப்படின்னு. நம்ம விருப்பத்தையே நம்மளை சூஸ் பண்ண விட விட்டுறாங்களே. அதனால உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள போடுங்க. நோ தப்பாகுதுண்ணா. ஸோ அதனால அந்த ஃபேமிலி சினரியோ இதெல்லாம் வந்து உண்மைதான்டா. எங்கள் வீட்லேயும் நடக்குதுன்றப்ப எல்லார் வீட்லேயும் நடக்கும். நான் ஒரு தியேட்டருக்கு வந்தாங்க, அர்ஜென்ட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் வந்தேன். அந்த கன் எடுத்து அடிக்கிறவன் நான் ஃபோர்ஸ் இது தெரியாம நான் சின்ன ஆயிருக்கும். இந்த வண்டிகள் ஒரு கண்ணு பஞ்சிடலாக்கல தம்பி இது நாசமா போற எடுபட்ட வேலைகளா எலெக்ஷனே இந்த மாதிரி போட்டிருக்காங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா? சுந்தரேசா வந்துட்டேன். கால சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாங்க. எடிட்டர் டிவி கேஸ் பை புரியல. சம்படி எக்ஸ்பிளைன். அனில் விஜய் நிக் நேம், ஆமை அஜித் நிக் நேம், தவளை சூர்யா நிக் நேம். ஏடா அவன் புயல்னு சொன்னா ஒன்னே ஒன்று போட வேண்டியதாடா. இதுல அஜித்தையும் போட்டு தவளை போட்டு சூர்யாவையும் போட்டிருக்கீங்களா? ஏடா நான் அந்த போட்டா என்னடா எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் பைக்க. ஏன்னா வெளியே வந்து கேட்டியதானடா. ஏன்டா எப்படி பண்றான்? அப்போ வாசனை சிரிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்து சிரிச்சவே வந்து கண்டெய்னர் அடிச்சு அரைச்சிட்டான். சார், நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். அப்பா இந்த கட்டில் ஒன்னதானே? நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. வேண்டாம், கட்டிலுக்காக நான் சாக சொல்றேன். எனக்கு தெரியாது, எனக்கு கட்டில் வேணும். நீ காப்பி அடிக்கிறியா? போடா லூசு போயில. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. நான் வந்து விட்டு டக்குன்னு செத்துருப்பா பார்த்துட்டு ஷேம் ஷேம் பப்பி ஷேம். என்கிட்ட ஓட்டேடி இல்ல ப்ரோ. ஓட்டு ஐடி இல்லாத ஃப்ரெண்டு. ஆனால் இன்னுமே ஓட்டு ஐடி எடுக்காமலாம் இருக்கானுடா நிறைய பேர். அதாவது 23 24 வயசு ஆகியுமே வந்து எடுக்காமல் இருக்கானுவா. 18 வயசில் எடுக்க வேண்டியது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நானே கொஞ்சம் லேட்டாகி தான் எடுத்தேன். ஆனால் போன எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இடைத்தேர்தல் ஏதோ வந்தது போல் அதுக்கு என்னால் ஓட்டு போட முடியல. நானே ஒரு சோம்பேறி தான் ஓட்டர் ஐடி எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். அதனால் ஓட்டு ஐடி எடுக்காமல் இருந்தீங்கன்னா இருமையாவது போய் எடுக்கடா. அடுத்த எலெக்ஷனாவது ஓட்டு போடலாம். சரிங்க, நம்மளும் ஒரு ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறோமோ அப்படின்றது நம்மளோட உரிமை. அதை மட்டும் யாரும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. இழுத்து அரைச்சிட்டு வந்து காப்பாத்துறா வர்றான். அங்க நிக்கிற நீ கை கொடு ப்ரோ. அகைன்ஸ்ட் கார்ட்ஸ் பிளான். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. வரக்கூடிய தேர்தலில் இந்த பெரம்பூர் பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட போவதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அவரை எதிர்த்து அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் களமிறங்க போறாரு. அவங்களோட ஆதரவு யாருக்கு சார்? என்ன சார் சவுண்டா சொல்லுங்க சார். ஆதரவு யாருக்கு சார்?
ஆமா டிகேவா इसका मतलब कहे का मतलब बहुमत आएगा उसी को तो वोट मिलेगा வடக்கண்ணா நீங்க जो मतलब शिक्षा और यानी कि विकास पर काम करेगा उसी को तो मिलेगा இந்தியா நீங்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஹிந்திக்காரன்ட்ட போய் கேட்டிருக்கான் வேற. இந்த அளவுக்கு நல்ல பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. அடக்கிட்டு இருக்கு. யாரதான் பார்த்து இருக்கிறானோ மென்ஷனே பண்ண எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இதில் வந்து யாராவது ஒரு பேரை போட்டு நம்மளாம் சேர்த்து வச்சுக்கணும். அதுக்காக இப்போ ரஃபாக ஒரு டெம்ப்ளேட் ரிலீஸ் பண்ணியிருக்கானோடா, யாரோட இல்லை. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆஃப்டர் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் சீமானோட தம்பிகள் தோல்வி. யாரா அப்படி பண்ணுறீங்க? முன்னாடி வந்து அமலுக்கே போட்டானோன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து இவருக்கு போடுறாங்க. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி போட்டு சேர்ந்து என்ன தானே பார்க்க வரீங்க? கேரளா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து 1 கோடி சம்பாதிக்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் மூலமா, அதுவும் மந்த்லி. என்னையா நடக்குதுங்க? ஸோ ரீசெண்டா ஒரு கேரளா சேச்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு 390 rupees per month பே பண்ணி 25,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கானுங்க. 25,000 பேர். இதை கால்குலேட் பண்ணா 1 கோடி ரூபாய் அந்த சேச்சிக்கு ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் போகுது. நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும் டோட்டலா 1200 ஆர்ஃபனேஜஸ் இருக்கு. ஒரு ஆர்ஃபனேஜ்லயும் 50லேருந்து 60 குழந்தைங்க இருக்காங்க. டோட்டலா ஆவரேஜ் பண்ணா மொத்தம் 70,000 சில்ட்ரன்ஸ். சரி, நீ இதை டிவைட் பண்ணோன்னு இருப்போம். ஒரு சில்ட்ரனுக்கு 143 ரூபாய் எவ்ரி மந்த் போய் சேரும். ஒரு சூப்பரான ஒரு நல்ல மீலை சாப்பிட்டு நல்ல தூக்கத்தை போடுவாங்க. ஜஸ்ட் சொன்னேன். எனக்கு 25,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களாடா, என்னடா அது? 390 rupeesலாம் வந்து நீ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் வேடா. அதை போட்டின்னா இவர் சொல்கிற மாதிரி பண்ணால் நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். அடங்கோ, ஏன்டா நீங்கள் இப்படி இருக்கீங்க? போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? அவங்களே கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ டொனேட் பண்ணுறோமேன்னு சொல்லி. அது உண்மையாக பொய்யாது என்னன்னாலும் இருக்கட்டும், இல்லை டொனேட் பண்ணட்டுமே, அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நீ பண்ணுற வர்றா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன்டா. யாராவது வந்து காசு கேட்டாங்கன்னா ஒரு 10 ரூபா நாள் கொடுக்க முடியாதாடா? எப்படா தெரியாத ஒரு ஆளுக்கு 390 ரூபா கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க ஆட்டக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. இப்ப தாண்டா என்ற மனசுக்குள்ள இருக்கு. ஸ்டார்டிங் 18 வாய குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது உண்மைதான்டா. நானுமே நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். ட்ரை பண்ணும்போது நானே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளை விட சின்ன பசங்களாக இருக்கட்டும், அவனை பாட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கானோ. என்ன தானே போனால் போனை திருப்பிக்கிறானோடா. டாடி நல்ல மாதிரி பேசிட்டு நம்மளால எட்டி பார்க்குறான். இவ்வளோ ஹேட் இருந்தும் இந்த டிஎம்கே எடிக்கெல்லாம் எப்படி வைக்கிறாங்க? 50s 60s 70s. ஆமாண்டா, அதான்டா உண்மை. அவங்கள விழுக்கணும். Oh my god.
Everyone versus the story. சோலி முடிச்சு மச்சான் டிப்ரெஷன்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. செய்யற வேலையில ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னையே குப்பதட்டில் போய் டிப்ரெஷன் இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. The ultimate weapon. காரணம் இல்லாத உட்காந்து மீனை வச்சிருக்காங்களா? ஜஸ்ட் ஐடியா அபவுட் திஸ். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா சரக்கா? இப்ப யாரும் சொல்றாங்க, மென்ஷனே பண்ணலையாடா? இன்னுமா என்ன தெரியல. தெரியல. நோ சூடு நோ சொர்ணை.